என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் நுழைவதற்கு முன்பாகவே வனாந்தரத்தில் இருந்த நாட்களிலேயே, அதாவது அந்த வனாந்தர யாத்திரை முற்று பெறப் போகிற அந்த காலகட்டத்தில் தன் தாசன் மூலமாக இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்தவுடன் என் கையின் பலன், என் பிரயாசம் என்று சொல்லி பெருமை பேசிடாதே, இவைகள் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, என் கிருபையினால் உனக்கு கொடுத்தது என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், இப்படிதானே இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, தாழ்ந்த நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவுடனே எவ்வளவு மேட்டிமையாய் பெருமையாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அது மாத்திரமல்ல, தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை மிக அற்பமாய் பார்க்க ஆரம்பிப்பார்கள், ஏளனமாய் நடத்த ஆரம்பிப்பார்கள். தாங்களும் ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தோம் என்பது அவளுக்கு கொஞ்சம் கூட நினைவுக்கு வராது. பாருங்கள், அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அடிமைத்தன வீட்டில் நீ இருந்தாய், நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன், இன்றைக்கு உன்னை மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறேன், அதனால் மேட்டிமை கொண்டு விடாதே, என் கையின் பலன், என் கையின் பிரயாசம் என்று சொல்லி உன்னை குறித்து மேன்மை பாராட்டி விடாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீங்கள் நன்றாய் படித்து ஒரு நல்ல நிலையில் வந்திருக்கலாம். அதனால் சொல்லிடாதீங்க, நான் நல்லா படித்தேன், நான் நல்லா உழைச்சேன், ஏன் அர்ப்பணிப்பு, ஏன் தியாகம், அதுதான் இந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. உங்களை விட நல்லா படித்தவங்க கூட இப்படிப்பட்ட நிலைக்கு வரல. ஆனால் உங்களுக்கு அந்த நிலை கிடைத்திருக்கே, அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய கிருபை என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.